ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் கருணைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக குட்டி குட்டி கருணைக்கிழங்கு 5 கிழங்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே கருணைக்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் கை அரிக்காது. இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அதில் அரிப்புத்தன்மை இருக்கிறனால ஒரு சிலருக்கு சாப்பிட்டா நாக்கு அரிக்கும். அதனால் எப்பயுமே செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்காக நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணலாம். வாணலில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கசகசா, அப்புறம் 1½ ஸ்பூன் மல்லி, அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்து வச்சுட்டு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 6லேருந்து 7 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் முக்காத்திட்டம் வதங்கினதும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசனையெல்லாம் போனதும் நான் வந்து தேங்காய் மூடியில் 1/2 மூடியை மட்டும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேங்காய் எல்லாமே மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை ஆறட்டும், எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 5லேருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு வறுப்பட்டதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 இல்லைன்னா 2 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை அதில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சேனைக்கிழங்கு அதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா எல்லாம் சேனைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணதுலேயே அது முக்காத்திட்டம் வெந்திருக்கும். அதனால் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேகணும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறனால நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததும் மல்லி இலை தூவி இறக்கி வச்சா சூப்பரான சேனைக்கிழங்கு குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.